ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஃபிஷ் ஃப்ரை செய்ய போகிறோம். இது வந்து மேங்களூர் ஸ்டைலில் ரவா ஃபிஷ் ஃப்ரை. ரொம்பவே கிறிஸ்பாக இருக்கும் இந்த ஃபிஷ்ஷு. இதுக்கு வந்துட்டு நான் பாங்கடா தான் எடுத்திருக்கேன். பாங்கடான்றது வந்து நம்ம கானாங்கல்தி மீனுன்னு சொல்லுவோம், இல்லைன்னா ஐலன்னு சொல்லுவோம். இது வந்து ரொம்ப பெருசாக இல்லாமல் ஒரு மீடியம் சைஸ்க்கு வாங்கியிருக்கேன். இந்த ரவா ஃபிஷ் ஃப்ரை வந்துட்டு இந்த மாதிரி கானாங்கல்தி பாங்கடாவில் செய்யலாம், இல்லைன்னா சாடின்னு கவலைப்பொடின்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் செய்யலாம். வஞ்சர மீன், வவ்வால் மீன் அதில் செய்யலாம். வேற மீன்லாம் வந்து நிறைய முள்ளுங்க இருக்கும், அதில் செஞ்சால் உங்களுக்கு அந்த அளவுக்கு சாப்பிட முடியாது. ஸோ இது வந்துட்டு நான் இந்த மாதிரி மீன் வந்து இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க, அப்போதான் மசாலாலாம் வந்து உள்ளே இறங்கும். ஸோ இந்த மாதிரி நடுவில் ஒரு கிராஸ் கட் போட்டு எடுத்துக்கோங்க. இது வந்து நான் ஒரு 1/2 kg மீன் வச்சிருக்கேன். இதுக்கு தேவையான மசாலா பார்க்கலாம். 1 கப்புக்கு ரவை எடுத்திருக்கேன். ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ்க்கு வந்துட்டு புளி ஊற வச்சுட்டு திக்காக வந்துட்டு புளிசாறு எடுத்திருக்கேன். 1 ஸ்பூனுக்கு இஞ்சி பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு. இது வந்து நான் வந்து கொழும்பு மிளகாத்தூள் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பிளைன் சில்லி பவுடரு, தனியா பவுடரு செப்பரேட்டாக இருந்துச்சுன்னா 2 ஸ்பூனுக்கு சில்லி பவுடரும் 1 ஸ்பூனு தனியா பவுடரும் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இது வந்து 3 ஸ்பூனுக்கு வந்துட்டு கொழும்பு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள் வந்து 1/2 ஸ்பூனு, கரம் மசாலா வந்து 1/2 ஸ்பூனு, இது வந்து பெப்பர் மிளகுத்தூள் 1/2 ஸ்பூனு, சீரகம் 1/2 ஸ்பூனு. இதெல்லாம் வந்து நான் 1/2 kgக்கு சொல்கிறேன். நீங்கள் 1 kg போடுறதா இருந்தால் இதெல்லாம் வந்து ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அகலமான பாத்திரமா எடுத்துக்கோங்க, அப்பதான் நம்ம வந்து மீன் பரட்டுறதுக்கு சரியா இருக்கும். ஸோ இதில் சேர்த்துடலாம். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள், சீரகத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு வந்து இதுக்கு வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் போதும். நார்மலாக வந்து ஃபிஷ் ஃப்ரை வந்து நான் வீட்டில் வந்து பண்ணுறதா இருந்தால், இது மேங்களூர் ஸ்டைலுன்றதுனால நம்ம இவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் சேர்க்குறோம். நான் ஃபிஷ் ஃப்ரை சாதாரணமாக பண்ணுறது இருந்தால் சவுத் இந்தியன் ஸ்டைலில் வந்துட்டு வெறும் கொழும்பு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, எலுமிச்சம்பழம் சாறு அது மட்டும்தான் சேர்ப்பேன். அவ்வளோதான். இது வந்து மேங்களூர் ஸ்டைலுன்றதுனால நம்ம இவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் வந்து இதில் சேர்க்குறோம். நல்லா இருக்குது டேஸ்ட்டு. ரொம்பவே அந்த ரவாலாம் போட்டு பண்ணுறதுனால அவ்வளோ அருமையாக இருக்குது, கிறிஸ்பாக இருக்குது. ஸோ வந்துட்டு புளி சாறு அதையும் இதோட சேர்த்துலாம். நான் வந்து அப்படியே மொத்தமாக வந்து அப்படியே மசாலா போட்டு பரட்டிப்பேன். உங்களுக்கு அப்படி வாட்டம் வரலன்னா இந்த மசாலாலாம் தனியாக ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு மீனாக எடுத்து வச்சு பரட்டிக்கோங்க. அவ்வளோதான், எல்லாத்துலேயும் சேர்த்தாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 1/2 hour டைம் இருந்துச்சுன்னா 1/2 hour ஊற வைக்கலாம். அப்போ நீங்கள் போட்டு அந்த மசாலாலாம் நல்லா வந்து மீனில் பிடிக்கும். நீங்கள் வந்து அந்த மசாலா வந்துட்டு இது மேலே அப்படியே வந்துட்டு கோட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து இந்த லைன்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, கீரல் போட்டிருக்க இதுலலாம் வந்து மசாலா உள்ளே நல்லா இறங்கும். இதெல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு இது உள்ளெல்லாம் அப்படியே சேர்க்கணும். அப்போ தான் வந்து அந்த மிளகாத்தூள் அந்த மசாலாலாம் வந்து நல்லா பிடிக்கும். சாப்பிடும்போதும் நல்லாயிருக்கும் டேஸ்ட் உங்களுக்கு. சாதாரணமாக மீன் நீங்கள் ஃப்ரை பண்ணால் கூட மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு பண்ணுறதா இருந்தால் கூட இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மசாலா வந்து இது உள்ள அப்படியே தேய்ச்சி விட்டிங்கன்னா அப்போ நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. இல்லைன்னா வெறும் மேலே அந்த ஸ்கின் மேலே மட்டும்தான் மசாலா இருக்கும், உள்ளெல்லாம் போயிருக்காது. அப்போ சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள், இதெல்லாம் கலந்து எடுத்தாச்சு. இன்னொரு பிளேட்டில் வந்துட்டு ரவை வந்துட்டு இந்த மாதிரி கொட்டி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து ரவையில் பரட்டி தான் நம்ம செய்ய போகிறோம். இதில் வந்து கொஞ்சமாக ஒரு பிஞ்சுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி மீனில் போட்டிருக்கோம், இருந்தாலும் இந்த ரவை மேலே வந்து கோட் பண்ணுறதுனால இது அப்படியே பிளைனாக போட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கிறது இல்லை. நான் மேங்களூர் போயிருந்தப்போ சாப்பிட்டேன், எனக்கு அந்த மேலே வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி டேஸ்ட் இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால வந்து நம்ம வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு பண்ணலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம ஒரு மீனாக வந்து ரவையில் பரட்டி எடுத்துட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு மீனாக எடுத்துட்டு நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு கூட அப்புறமா வந்துட்டு ஒரு 4-5 மீன் சேர்த்துட்டு, அதாவது உங்கள் பேனில் வந்து எவ்வளோ பிடிக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ மீன் பாருங்கள், இது உள்ளெல்லாம் பாருங்கள் மசாலா. அப்போ தான் உங்களுக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இது அப்படியே வந்து ரோல் பண்ணி விடுங்க. ஸோ எல்லாத்துலேயும் வந்து ஸ்ப்ரெட் ஆகணும் அந்த ரவை. ஸோ இந்த மாதிரி ஒரு 4-5 செஞ்சு எடுத்துட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இது வந்து நார்மல் ரவை தான், வறுத்துலாம் கிடையாது. கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ரவை தான். நான் வந்து 1/2 kg மீனுக்கு தான் சொல்லியிருக்கேன். அந்த இது மெஷர்மெண்ட் பார்த்துட்டு நீங்கள் 1 kg 2 kg எப்படி போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஜாஸ்தி பண்ணிக்கோங்க.
எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஃப்ளேம் வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் ரவை பிரிஞ்சு தான் வரும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதான். இப்போ 1 நிமிஷம் ஆயிட்ட பிறகு நம்ம பரட்டி விடலாம். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. அப்படியே ஸ்லோவாக வந்து பரட்டி விடுங்க. நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் அந்த எண்ணெயெல்லாம் எடுத்து மேலே அப்படியே விடுங்க, அது அப்படியே ரோஸ்ட் ஆகும். அவ்வளோது. அப்படியே ஸ்லோவாக திருப்பி விடலாம். பாருங்க, ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க, நல்லா ரோஸ்ட் ஆயிருக்கு. ரவெல்லாம் போட்டு பண்ணுறதுனால அவ்வளோ அருமையாக இருக்குது, செம்மையாக இருக்குது, டேஸ்ட்டு கிறிஸ்பாக இருக்குது. இன்னொரு பக்கம் திருப்பி விட்டாச்சு. இன்னும் ஒரு 1 நிமிஷம் ஆகட்டும், எடுத்துடலாம். இப்போ எடுத்துடலாம். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ எடுத்துகிட்டு இப்படி ஒரு இது சாய்ச்சி பிடிச்சிக்கோங்க. இங்கே பாருங்கள், இதில் இருக்க இந்த மாதிரி சாய்ச்சி வைக்கும்போது அதில் இருக்க எக்ஸஸ் எண்ணெய்லாம் எப்படி வருது பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம வந்து செஞ்சுருக்க மேங்களூர் ஸ்டைலு ரவா ஃபிஷ் ஃப்ரை, கிறிஸ்பி ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, புதுசாக பார்க்குறவங்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பாய்.